குழப்பவாதிகளிடத்தில் ஆன்மீகம் அந்த டைட்டிலில் தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஏன் குழப்பவாதிகளுக்கு இடையில் ஆன்மீகம் இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் இந்த பாடலை கேட்ட உடனே நம்ம குழப்பவாதிகள் இருக்காங்க இல்லையா, இதுதான் வணங்குதல், இதுதான் இப்படி தான் முறைகள், இல்லை கோவிலுக்கு போகிறது, இதெல்லாம் சோம்பேறித்தனமாக இருக்காங்க இல்லையா, இவங்க கையில் இந்த வார்த்தை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாம்மா, நட்டக்கல் பேசுமா, நம்மளோட நாதன் உள்ளே தான் இருக்கான், நீங்கள் வேறு பைத்தியகாரத்தனமாக கோயிலுக்கு போகிறீங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்க, ஆன்மீகத்தெல்லாம் கடைப்பிடிச்சிருங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது, கடவுள் என்பவன் உள்ளே தான் இருக்கான், வெளியே கிடையாதுன்னு ஒரு சொல்கிற சாரார் ஒருத்தங்க இருப்பாங்க. அதே அவங்க சொல்கிறவங்களுடைய மத்தியில் அந்த கூட்டத்தில் சேர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதை சொல்லிவிட்டு இன்னும் சில பேர் ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா கடவுளே இல்லைன்னு கூட சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது குழப்பவாதிகள் கையில் ஆன்மீகம் இருக்குன்னு நான் சொல்கிறது சரிதானே? சரி, அது ஏன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம பாரத தேசத்தில், இந்தியான்றதை விட்டுருங்க, நம்ம பாரத தேசத்தில் துண்டு துண்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் குருகுல கல்வி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளுடைய கல்வி முறைகளே வேறு.